போனஸ் 3வது பாயிண்ட். 2 விஷயம் சொன்னேன். இந்த 3வது தான் போனஸ் மேட்டர். என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸா மாறிக்கிட்டே வருது. ஏன்னா இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம பொறுத்தவரைக்கும், பிசிஏ பொறுத்தவரைக்கும், இந்திய வீரர்கள பொறுத்தவரைக்கும், அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ என்ன, ஒவ்வொரு வீரர்களுக்கு பின்னாடி எத்தனை என்டார்ஸ்மென்ட்ஸ் இருக்கு, பிராண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அந்த மாரி வீரர்கள் அதிகமா உள்ள இருக்க எனக்கு வந்து துட்டு ஜாஸ்தியா வரும். கட் ஆஃப் ஜாஸ்தியா வரும். அவங்க மூலமா எனக்கு வந்துட்டு வியூவர்ஷிப் ஜாஸ்தியா வரும். இதையே நீ பொழப்பா பார்த்துக்கிட்டு இருந்தா, அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கட்டும் சார். நீங்களும் வியாபாரம் தான் பண்றீங்க. ஒரு பிரைவேட் பாடி எல்லாம் ரைட்டு. பட் ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா எது முக்கியம்? மேட்ச விளையாடுற பிளேயர்ஸ் ஜெயிச்சு குடுக்கணும். நல்ல வீரர்களுக்கு வாய்ப்பு குடுக்கப்படணும். டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு குடுக்கப்படணும். பல கெட்டவன வந்து தப்பிக்க கூட விட்டுறலாம். ஆனா ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நீங்க ஒவ்வொரு சீரிஸ்லயும் ஒவ்வொரு நல்ல வீரர்களை இழந்துட்டே வரணும். புவனேஸ்வர் குமார் குறித்து நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். எதனால புவனேஸ்வர் குமார் எடுக்கப்படல? எதனால பிரசீத் கிருஷ்ணா எடுக்கப்படல? ஆர்சிபியோடைய இந்த வருஷ சக்சஸ்க்கு மிக முக்கிய காரணம் புவனேஸ்வர் குமார். ஒரு சீனியர் பிளேயர் அவரு. போத் சைட் ஸ்விங் பண்ணக்கூடிய வீரர். அவரை ஏன் எடுக்கல இந்த சீரீஸ்ல? இன்னும் ஜஸ்பிரீத் பும்ராவை நம்பி தொங்கிட்டு இருக்கிறோம். பும்ரா எனக்கு மேட்ச ஜெயிச்சு குடு பும்ரா அப்படின்னு. எல்லா ஃபார்மட்லயும் அவரே வந்து பவுலிங் போட்டா முடியலன்னு தெரிஞ்சு ஏன் சார் படுத்துறீங்க அவர? ஏன் திறமையான பிளேயர்கள் யாருமே உங்ககிட்ட வேற யாரும் இல்லவே இல்லையா? பிரசித் கிருஷ்ணாலாம் ஐபிஎல் 2025 எப்படி போட்டார்? அவருக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த ஐபிஎல்ல நல்லா விளையாடாத வீரர்களா இருந்துமே ரிங்கு சிங்க உள்ள வச்சுப்பீங்க. சோ இந்த மாரி வந்து இவங்களுடைய இந்த தெளிவு இல்ல, கிளாரிட்டி இல்லங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடன்ஸ். அந்த கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து பிலீவ் பண்ணணும். அதாவது கான்ஃபிடன்ஸ வைக்கணும் இந்த வீரர்கள் மேல. டேய் ஒரு சீரிஸ்ல உன்னை தூக்கிடுவேன்னு பயங்காட்டி உன்னை ஒரு மேட்சும் நான் விளையாட வைக்கவே மாட்டேன்டா. உன்னை ரிலாக்ஸா சொல்றேன் மாப்ள. நீ தான்டா என்னுடைய நம்பர் 3. நீ ஆடுறா பொறுமையா அப்படின்னு ஆட விடணும் ஒரு வீரர். அப்பதானே அவங்களுடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு ஆட முடியும். 3வது இந்த பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ் இது அது செல்லிங், கமர்ஷியல் வேல்யூ இதை மட்டுமே வச்சு நீங்க மொத்த ஸ்குவாடையும் முடிவு பண்ணீங்கன்னா நாசமா போயிடும்.